ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 1/4 kg பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி சடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். வாங்க செய்யலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் காய் வெந்துடும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. நான் 2 பீஸ் தேங்காய் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துக்கலாம். 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை ரஃப்பாக அரைச்சிக்கலாங்க. இது போல் ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. காய் வெந்துடுச்சுங்க. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. இது மாதிரி பொரியலுக்கு எப்பவுமே தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் செட் ஆகுங்க. மறக்காமல் சாடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.